நம்முடைய வெற்றி செல்வன் சார். இப்போது நான் பேசும்போது ஒன்று சொன்னேன், ஒரு பெரிய கலாமிட்டி டிசாஸ்டர் அப்படிலாம் சொன்னேன். ஒரு வார்த்தைகளா நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற விளக்கம் தேவையில்லை, நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ கனிமங்களை நாம் என்னவா பார்க்குறோம் அப்படி இப்போ இந்த மாதிரி இயற்கை வளங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 39B அதை பற்றி ரொம்ப அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள் அதனுடைய பயன்பாடு என்பது மெட்டீரியல் ரிசோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய பயன்பாடு என்பது அனைத்து மக்களுக்கும் போய் சேர்கின்ற வகையில் அரசனுடைய செயல்பாடு இருக்கும். ஃபார் தி பீப்புள் அதை வந்து கம்யூனிட்டி குட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ அனைத்து மக்களுக்கும் போய் சேருகின்ற வகையில் அரசனுடைய செயல்பாடு அப்படின்னு. அப்போ இந்த கனிமங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 2 விதமாக பிரிக்கிறாங்க, மைனர் மினரல்ஸ், மேஜர் மினரல்ஸ்னு. இந்த மேஜர் மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடியது, ஹைட்ரோ கார்பன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அதில் வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அட்டாமிக் மினரல்ஸ் நம்ம சொல்கிறோம், இப்போ தாது மணல்லாம் சொல்கிறோம். அது சம்பந்தமாக கூட நம்மளுடைய மெட்டாசைக்கோனுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது இலுமினேட் என்னெல்லாம இருக்கு, அது கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இப்போ புதுசாக இப்போ டங்ஸ்டன் இதெல்லாம் கொடுக்கும். டங்ஸ்டன் ஆமாம், இப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஒரு புது கேட்டகரி கொண்டு வராங்க, கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஒரு புது கேட்டகரி வந்துருக்காங்க. அது ஒன்றிய அரசு அதுக்கான அதிகாரம் இருக்கின்றது. மைனர் மினரல்ஸ் சொல்லக்கூடிய இப்போ சாண்டாக இருக்கட்டும், பிற சின்ன குவாரியாக இருக்கட்டும், மைனர் மினரல் இதெல்லாம் மாநில அரசாங்கம் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி அண்ட் லைசன்சிங் அத்தாரிட்டி இதில் வந்துட்டு மாறுபடுவாங்க. ஸோ மேஜர் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம், மைனர் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம், ஸ்டேட் கவர்மெண்டோட பெறாது. இப்போ இதில் சிக்கல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான. ஒன்று, இந்த மினரல்ஸை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம், இந்த கனிமங்களை மக்களுக்கானதாக எப்படி மாற்றி அமைக்க போகிறோம் என்பதற்கான சட்டங்கள் இருக்குங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி 90களுக்கு பின்பாக பிரைவேடைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு கனிமங்கள் என்பது கமாடிட்டி தான். அப்போ அது வியாபார பண்டமாக மாறுகின்ற போது தான் அடுத்த கட்ட நிகழ்வாக இதுக்கான கொள்ளைகள், இதில் இருக்கக்கூடிய சட்ட விதிமீறல்கள் இது அதிகமாகும். இப்போ இந்த இடத்துல ரெகுலேட்டிங் மெக்கானிசம்ஸ் வந்து இப்போ 2 விதமான சட்ட விதிகள் நம்ம வந்து பார்க்குறோம். ஒன்று, சட்டமே அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறது. 2வது, சட்டத்தை வந்து மீறப்படக்கூடிய செயல்பாடு. இந்த 2 விதமான பிரச்சனைகள் பார்க்குறோம். கனிம வளங்களை வந்து முறைப்படுத்துகின்ற சட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறாங்க. இப்போ மாநில அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பு காடுகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் வந்து மண் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது பழைய சட்டமாக இருந்துச்சு, அதை திருத்துறாங்க. இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட் அருகாமையில் இருக்கக்கூடிய நிலங்களில் கூட நீங்கள் மண் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்ளைன் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது, இப்போ ப்ரொக்ளைன் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது மாதிரி. அப்போ என்ன அப்படின்னா சட்டங்களை மாற்றுவது. அப்போ நீங்கள் என்னென்ன சட்டத்தில் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து இது பண்ணுங்கன்னு. அப்போ ப்ரொக்ளைனை வந்து பயன்படுத்தும் போது நான் இவ்வளோதான் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அதை ஆழப்படுத்தி நீங்கள் அதிகமாக எடுக்கலாம். இது கண்காணிக்க வேண்டிய அத்தாரிட்டிஸ் வந்து ப்ராப்பராக செயல்படல. இப்போ ஒரு இடத்துல மணல் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு குவாரி அமைக்கிறாங்கன்னா அங்கே போர்டு வைக்கணும், இந்த குவாரி வந்து இவருக்கு இன்னாருக்கு வழங்கப்பட்டுள்ளது, இந்த அளவுக்கு தான் வந்து எடுக்கலாம், இந்த சேஃப்டி மெஷர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும், 500 மீட்டர் இடைவெளி இருக்கும் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருந்து என்று சட்டம் தெளிவாக இருக்கிறது. அப்போ இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரிகள் இதை வந்து நடைமுறைப்படுத்துவதில்லை. அப்போ இந்த விதிமீறல் நடக்குது. இப்போ வெற்றி செல்வன், 39B கான்ஸ்டியூஷனில் நீங்கள் சொன்னது நானும் படித்தேன், அதை ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, எப்படி மாற்றிருக்கு, இவங்க இஷ்டத்துக்கு மாற்றிருக்காங்க? அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்தாங்க. அது காமன் குட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த காமன் குட் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டாங்கன்னா பிரைவேட்டை கொடுக்கறது காமன் குட் தான்ட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் அதான் இவங்க வசதி தக்கன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், அது 2G கேஸ்ல எப்படி பாருங்க, 2G கேஸ்ல அதை டிசைட் பண்ணுறாங்க. 2G கேஸ்லேயே வந்துட்டு அது 2G அப்படிங்கிறது வந்து நம்ம தேசத்தினுடைய சொத்து, அது தனியாக கொடுக்கலாம் அப்படி கேள்வி வருகின்ற போது இல்லை கொடுக்கலாம், ஏன்னா இன்னைக்கு எக்கனாமிக் பாலிசி அப்படி இருக்குது அப்படிங்கிறது இருக்கு. என்ன பிரச்சனைனா, இந்த ஆர்டிகல் 39 பத்தி இப்படி மாற்றி கொடுக்குறோமே அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் வரல, கண்டிப்பா அங்க நடக்கப்படல, மக்கள் மன்றத்தில் விவாதிக்கப்படல. ஆனால் நீதிமன்றத்தில் அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, தனியார் கொடுக்கலாம், ஓகே ஃபைன். அதை எடுத்துக்கொண்டு என்ன பண்றாங்க, இப்போ எப்படிலாம் தனியாக, இப்போ டங்ஸ்டன் நீங்க எப்படி தனியார் ஆக்குவது ஆகட்டும், ஹைட்ரோ கார்பன் கொண்டு வரோம் அப்படிங்கிறது. அப்போ புதிய எங்கெல்லாம் கனிமங்கள் கிடைக்குதோ அதை எப்படி கமாடிட்டியா மாற்றா என்கிறது. அப்போ என்ன ஒரு குறிப்பிட்டதை தாண்டி நான் பார்க்க வேண்டியதுன்னா, இன்னைக்கு இந்த இயற்கை கனிம வளங்களை சார்ந்திருக்கிற துறைகள் என்பது அதை வர்த்தக பண்டமாக மாற்றுகின்ற துறையாக இருக்கின்றது. ஒரு சின்ன குறுக்கீடு, அமெரிக்கா இந்த டாபிக்கை நான் படிக்கும்போது அமெரிக்காவினுடைய விதிமுறைகளை உள்ள போய் படிக்கிறேன். எந்த உலக கொம்பு வந்தாலும் தனியாருக்கு கிடையாது. அது நீங்க சொன்னீங்களே, அந்த விதிமீறல் அரசு தான் கனிம வளத்தை கையாளும்.
அவங்க கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தனியாக ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, அமெரிக்கன் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவும் அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்தின்படி இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை நாம அமெரிக்காவுக்கு வியாபாரம் செய்வதற்கான ஒப்பந்தம் நடந்திருக்கு. இப்போ ட்ரம்ப் வந்திருக்காருல்ல, ட்ரம்ப் வந்துட்டு 2 விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. திருப்பி நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ் அதிகப்படுத்துவோம், ட்ரில் பேபி ட்ரில் அப்படிங்கிறாரு. எண்ணெய் கலந்த ஸ்லோகமே ட்ரில் பேபி ட்ரில்ங்கிறாரு. கூடுதலா இது சொல்றாரு வந்துட்டு கிரிட்டிக்கல் மினரல்ஸை நாம வந்து அதிகப்படுத்துவோங்கிறாங்க. 300 வகையான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அவங்க வந்து பண்றாங்க, அதுக்கான பாலிசி கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வருது. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு இங்க டங்ஸ்டனாக இருக்கட்டும், லித்தியமாக இருக்கட்டும், பிற இருக்கக்கூடிய தாது மணலாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து எடுப்பதற்கான அடுத்தடுத்த திட்டம் இருக்கு. இப்ப இந்த மாதிரி வெளிநாடுகளில் அதிகமாக கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இந்த விஷயத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது கோர்ட் வந்து தனியார் கையாளுவதையும் அதுவும் அரசாங்கத்தினுடைய ஒரு ஃபார் த பீப்புள்ங்கிற சொல்லிட்டாங்க. இப்போ இதில் அரசியல் தலைவர்கள், நம்முடைய ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு குறிப்பு இருக்குது, நீங்கள் சரியாக செக் பண்ணிக்கிடுங்க. 10 லட்சம் கனமீட்டரை 38 லட்சமாக ஆக்கிட்டாங்க. அப்படின்னா கீழே ஆழமாக ட்ரில் பண்ணி போகும்போது எந்த மாதிரியான சூழலியல் பாதிப்புகளை ஏற்படுத்தும்? அதாவது என்னன்னா, இப்போ நேச்சுரல் பேரியர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வந்து இயற்கை பேரிடர் வந்து நம்மளை பாதுகாப்பதற்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய இயற்கை அங்கங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான. இந்த அணில காடும் வந்து அரசுக்கு வந்து ஒரு அரண் அப்படிங்கிற சொல்லியிருப்பாருங்களா வள்ளுவர், அது வந்து ரொம்ப முக்கியமானது. காடு அப்படிங்கிறது ஒரு தேசத்தை வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். லேண்ட்ஸ்கேப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான. ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குன்னா 33% அப்படிங்கிறது காடுகளாக இருக்க வேண்டும், இருக்கணும். இப்போ கடலோர பகுதியில் நமக்கு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு, பவளப்பாறைகள் இருக்கு அப்படின்னா அது வந்து இயற்கையாக நமக்கு வளங்கள் தருகின்றது. அதே நேரத்தில் இயற்கை சீற்றத்திலிருந்து நம்மளை பாதுகாக்குது. நேச்சுரல் பேரியர்ஸ் சொல்லுவாங்க, தடுப்பாக நீங்க ஆர்டிபிஷியலா கொண்டு வர முடியாது. அது வந்து அப்ப அதை மேம்படுத்தணுங்கிறது. இப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாமே இதை டிஸ்ட்ராய் பண்றதுதான், நீங்க அழிக்க இந்த எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படிங்கிறது. கடலோரத்து சார்ந்து இருக்கக்கூடிய இயற்கை வளங்களாக இருக்கட்டும், நம்ம பிளைன் ஏரியாஸ் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களாக இருக்கும், வனம் சார்ந்து இருக்கக்கூடிய இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்ல அமெண்ட்மென்ட் கொண்டு வந்துட்டாங்க. அந்த அமெண்ட்மென்ட் என்ன பண்றாங்க, நீங்க கிராஸா ட்ரில் பண்ணி வனப்பகுதி கீழே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கலாங்கிறான். சரி, அப்ப எந்த இடத்துல கனிம வளங்கள் இருந்தாலும் சரி அது வெட்டி எடுப்போம் அப்படிங்கறத இன்றைய கொள்கையாக இருக்கு. அப்ப அதன் மூலமாக மிகப்பெரிய இன்னைக்கு வந்து ஒரிசால வந்துட்டு 43.5 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அடேயப்பா, நாட்டிலே இன்னைக்கு 10 அளவுக்கு 43.5 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். நம்ம மார்ச் மாசம் தான் இருக்கும் வெயில். ஏப்ரல் மே எப்படி போகணும்? சரி, இப்போ 5 டிகிரி செல்சியஸ் ஏறப்போகுதுங்கிறாங்களா மே மாசம். இதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இந்த கொள்ளைகளும் ஒரு காரணமா? ஆமா, நமக்கு காடுகளுடைய பரப்பளவு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 18% தான், 21% அப்படிங்கிற ஒரு புள்ளி சொல்றாங்க. நீங்க 33 சொன்னீங்க, ஐடியல் வந்து 33 இருக்கணும், ஆனா 21% தான் இருக்கு. இப்போ 18 ஆயிருதா? சென்னையை பொறுத்த வரைக்கும், ஆமா, சென்னையை பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் கிரீன் கவர் இருக்கக்கூடிய சிட்டி சென்னை தான். 3% தான் நமக்கு கிரீன் கவரே இருக்கு. அடே, ஒண்ணு இல்ல. ஆமா, அப்ப இந்த அர்பன் ஹீட்டிங் அப்படி சொல்லுவாங்க. நீங்க சென்னை போன்ற நகரத்தில் வாழ்வது இன்னும் சவாலாக இருக்கும். ஏசி இல்லாமல் வாழ முடியாது இனிமேல். ஏன்னா கிரீன் கவர் கிடையாது, நமக்கு ஒண்ணுமே பரப்பே இல்ல. வந்துட்டு திறந்த வெளி அப்படிங்கிற ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கறதே இல்ல. இது இல்ல அப்படின்னா ஒரு நகரம் என்பது வாழ்வதற்கு தகுதியற்ற நகரமா இருக்கு. அப்ப அதை நோக்கி தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் கேள்வி. அப்ப நமக்கான பசுமை பரப்பு தேவை, விவசாய பூமிகள் தேவை, நீர்நிலைகள் தேவை. அப்ப இவை அனைத்துமே வந்து கனிமங்கள் கீழே இருக்கு, அதை வெட்டி எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம அழிக்கிறோம் இல்லையா? அப்ப அதன் மூலமாக சிவிலைசேஷன் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. அதான் அடிப்படையான பிரச்சனை. இப்ப முக்கியமா திருநெல்வேலி, கன்னியாகுமரியில தாண்டி தென்காசி, கோயமுத்தூர் இங்கெல்லாம் பெரிய அளவில், குறிப்பாக சொல்லப்போனால் புளியரை போன்ற இடங்களில், கூடங்குளம், நெல்லை, திருவட்டி, வள்ளியூர், இந்த மாதிரி விஷயங்களில், ஆலங்குளம், கடையம், உங்களுக்கு தெரிஞ்சப்போ தான் முக்குடல், ஒரு நாளைக்கு 1500 லாரிகள்லாம் அடித்து போகுது. இப்போ என்னதை சொன்னாலும், இப்போ கன்னியாகுமரியை பற்றி சொன்னாலும் கொஞ்ச நாளைக்கு நடக்கும், அதுக்கு பின்பு மழையை வந்துடும். அதெல்லாம் மாற்றுறது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய இயற்கை சூழல் எப்படிப்பட்ட ஒரு நிலை அடையும்? பேசிக்காக இதை வந்து நம்ம என்னென்னா, நம்மளுடைய சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இப்போ என்னென்னா, இப்போ இது கனிம வளங்களாக இருக்கட்டும், ஏன் இப்போ தண்ணியாக கிரவுண்ட் வாட்டருமே இருக்கும். கிரவுண்ட் வாட்டர்லுமே வந்துட்டு நம்ம அதை எடுப்பதற்கும் அது வியாபாரமாக பார்க்கும். இப்போ தண்ணி 2 மிகப்பெரிய ஒரு பண்டமாக இருக்குது. உணவு அப்படிங்கிறதும் பெரிய பண்டமாக. இப்போ எல்லாத்தையுமே கமாடிட்டியாக மாற்றக்கூடிய ஒரு பார்வை இருக்குல்ல, எல்லாமே பண்டமாக மாற்றுவது. அந்த மார்க்கெட் எக்கனாமி, சந்தை பொருளாதாரம் இதுதான் செய்து கொண்டு இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நகை முரண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எந்த கட்சியுமே வந்து முதலாளித்துவ கட்சி கிடையாது, இன்க்ளூடிங் பிஜேபி சொல்கிறேன். எல்லாருமே சோசியலிஸ்டிக் கட்சி தான். ஆனால் நாம் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி வச்சுருக்கோம். இப்போ இதுதான் அடிப்படையான ஒரு. அப்போ இந்த சந்தை பொருளாதாரம் எப்படி இயங்குது? சந்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே வந்து கமாடிட்டியாக பார்க்கணும், எல்லாமே வந்து உற்பத்தி பண்டங்களாக பார்க்கணும். அரசனுடைய வேலை என்னவாக இருக்கணும்?
எல்லாத்தையும் நீ உற்பத்தி பண்ணுவதற்கான வழிவிட்டுட்டே இருக்கணும். உன் வேற டாக்ஸ் வாங்குறது மட்டும்தான், வேற எதுவுமே நீ செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதா இருக்கு. இப்போ இந்த மைண்ட் செட் இருக்கக்கூடிய, இந்த மனநிலை இருக்கக்கூடிய, இந்த பொலிட்டிக்கல் தாட் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறையை வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் செயல்படுத்துகின்றன. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உன் பாலிசி இதுதான் இருக்கணுங்கிறது உலக வர்த்தக கழகம் டிசைன் பண்ணுது. அவர்கள் இந்த பாலிசி தான் செயல்படுத்தணும், இதுதான் நீ நடைமுறைப்படுத்த. அப்போ அதற்கேற்ற மாதிரி செயல்படுகின்ற நான் இங்கே தேர்தலில் வெற்றி பெற்று வரணும்னா எனக்கு இவ்வளவு காசு வேணும், நான் என்ன ப்ரொமோட் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ அதற்கு வேணும்னா அதுக்கு யார் ஒன்று ஃபண்ட் பண்றாங்க அப்படின்னா அதற்கு வந்து ஒரு கார்பரேட் வந்து ரெடியா இருக்காங்க, இல்லை இது சார்ந்து. அப்போ இந்த நெக்ஸஸை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த நெக்ஸஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை எப்படி இன்னும் மோர் டிரான்ஸ்பரண்டாக, மோர் டெமோக்ராட்டிக்காக மாற்றான ஒரு சமூகத்தை கொண்டு வருவதற்கான சிவில் சொசைட்டி என்ன ரோல் பிளே பண்றாங்க நம்ம செய்கின்ற போது தான் இதற்கான மாற்று வரும். அப்போ அந்த இடத்துல சூழலை மையமாக வைத்து பார்க்க வேண்டிய தேவைகள் அப்படிங்கிறது சார் குறிப்பிட்ட மாதிரி அந்த ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல், சிறியதே அழகு நம்ம முடிவெட்டிருக்கோம். அப்போ ஷூமேக்கருடைய அந்த ஒரு கருத்து இருக்கலாம், இன்னைக்கு எல்லாமே சூழலை மையமாக வைத்து நம்ம எதிர்காலம் நீங்கள் குறிப்பிட்டது போல 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக இன்னும் 25 இயர்ஸ்ல வந்து இந்த பூமி எப்படி இருக்க போகுதுன்னு, எப்படி டிரான்சிஷன் பீரியட் இருக்கணும். இப்ப இருக்கிறத விட வெயில் அதிகமா இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய குளோபல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமா இன்க்ரீஸ் ஆக போகுது, இப்ப இருக்கிறத விட மழையோட தன்மை அதிகமா இருக்குது, இப்ப இருக்கிறத விட புயலோட தன்மை அதிகமாக போகுது. அப்ப இந்த மாதிரி ஒரு அப்நார்மலான சிச்சுவேஷன் நம்ம போயிட்டு இருக்க போது இதை கணித்து இந்த மாறி வருகிற சூழலை நாம் எதிர்கொள்வதற்கு தேவையாக இருக்கக்கூடிய பொருளாதார அப்ப அந்த பொருளாதாரத்தை நோக்கி இன்னைக்கு ஐரோப்பிய அந்த பொருளாதார நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன அமெரிக்கா அந்த பொருளாதாரத்தை மாற்றி போக ஆரம்பிச்சது பைடன் காலத்துல. ஆனா இப்ப திருப்பி ட்ரம்ப் வந்து ரிவர்ஸ்ல போறாரு. இப்ப நம்ம இந்தியா போன்ற நாடுகளுக்கு நமக்கு கொண்ட கேள்வி அதுதான், அடுத்த 25 இயர்ஸ் அப்படிங்கிறது வேற ஒரு புதிய பூமிக்கு நாம போறோம். அந்த பூமியில் நாம சஸ்டைன் ஆகணும்னா அதற்கான பொருளாதாரக்குள்ளே வைக்க போறோமா அப்படிங்கிற கேள்வி இந்தியாவில் அந்த கேள்வி வைக்கும் போது தமிழக அளவில் நம்ம கேள்வி வைக்க வேண்டியது. தமிழகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலமாக தான் இங்க இருக்கக்கூடிய இயற்கை சீற்றங்கள் பேரழிவு நமக்கு தற்காத்துக் கொள்ளணும். அப்ப அதை பாதுகாத்துக் கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி போகணுங்கிறத பார்க்கணும். ஆனால் அதை தவிர்த்து நாம $1 trillion எக்கனாமி எல்லாமே உற்பத்தி முகமாக்கணும், அதற்கு கனிம வளங்களா எடுக்க வேண்டும், அவற்றுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும், அதில் வந்து என்ன முறைகேடு கண்டால் கண்டுகொள்ள மாட்டேன் என்கின்ற ஒரு போக்கு இருக்குல்ல, அது ஆபத்தில் தான் போய் முடியும். ஒரு சுருக்கமாக ஒரு கேள்வி, அரிட்டாப்பட்டியினுடைய இந்த பெரிய டிசாஸ்டர் தடுக்கப்பட்டதுனால என்ன நன்மை? அரிட்டாப்பட்டிங்கிறது 2000 ஏக்கர் அப்படிங்கிறது மட்டுமல்ல, அது நின்று இன்னைக்கு இப்போ நெய்வேலி இருக்கு இல்லைங்களா, நெய்வேலியினுடைய நம்ம வந்து பாதிப்பாக்குறோம். அது வந்து ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் இவ்வளவு தான் ஆரம்பிச்சு, இன்னைக்கு அது விரிவடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. அதனுடைய பாதிப்பு அங்க இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஸ்டிக் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க சும்மா இப்படி ஒரு குச்சை நெட்டிங்கன்னா உள்ள தண்ணி பீச்சு அடிக்கும். ஆஸ்திரேலியாவில் இந்தியாவில் நம்ம இந்த இடத்துல மட்டும்தான், கடலூர் மாவட்டத்தில் மட்டும்தான் அது இருந்துச்சு. இப்ப அது இல்ல உலகத்துல 2 இடங்கள்ல மட்டும்தான் இருக்கு. அந்த அளவுக்கு உள்ள அவ்வளவு நீரூட்டு அதிகமாக இருந்த ஒரு பகுதி இன்னைக்கு அது வந்து போயிருச்சு. சோ இந்த லிக்னைட்னால எல்லாமே இது அதாவது சுரங்க எடுத்து அந்த நிலத்தடி நீர் அங்க கம்ப்ளீட்டா போயிருச்சு. இன்னைக்கு அது மிகப்பெரிய மாசடைந்த நிலையமா இருக்கு. இப்ப அந்த நிலைமை தான் அங்க இருந்திருக்கும், அது தடுக்கப்பட்டுள்ளது. அது வந்து ஆரம்பத்தில் இந்த மைனிங் ஆரம்பிக்கிற ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்சாலும் அதனுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது மேலூர் தாலுக்காவை தாண்டி இன்னும் 3 மாவட்ட அளவுக்கு விரிவடைக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா கனிமங்கள் உங்களுக்கு அத்தியாவசியத்துக்காக நம்மளோட தேவைகளுக்காக இருக்குது அப்படிங்கிறதுல நம்மளுடைய தேவைகளுக்காக எடுத்துக்கொள்ளுங்க. காந்தி சொன்ன மாதிரி தான் இந்த உலகத்தில் நாம் அனைவருக்கும் தேவைகளுக்கு கனிமங்கள் இருக்குது, ஆனா ஆடம்பர செலவுக்கு இல்லை. கண்டிப்பா அது வந்து ஓவர் ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நாம என்னன்னா நம்மளுடைய வாழ்வாதார அடிப்படை தேவைகளுக்கு நம்ம கனிமங்களை பயன்படுத்துவோம், அதே நேரத்துல எதிர்கால சங்கதிகளுக்கு தேவையானது நம்ம விட்டு வைக்கணும். கண்டிப்பா நம்ம ஜெனரேஷன்ல அது வந்து காலி பண்ணிடக்கூடாது. அப்ப ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அவங்களுக்கான ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னா அதை நம்ம விட்டு வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு.